हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके பக்தேர்பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் 6. தம் கஷ்சித் ஸ்வீகரிஷ்யந்தம் புருஷக கிருஷ்ண தர்ஷன உவாச்ச உத்தரதோ அப்யேத்ய மமேதம் வாஸ்துக்கம் வசு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் நாபாகனிடம் கஷ்சித் யாரோ ஒருவன் ஸ்வீகரிஷ்யந்தம் மாமுனிவர்களால் அளிக்கப்பட்ட தனங்களை சேகரிக்கும் போது புருஷ ஒரு புருஷன் கிருஷ்ண தர்ஷன கருத்த மேனியுள்ள உவாச்ச கூறினான். உத்தரத வடக்கிலிருந்து அப்யேத்ய வந்த மம என்னுடையவை இதம் இவை வாஸ்துகம் யாகத்தில் மிஞ்சிய வசு எல்லா செல்வங்களும். டிரான்ஸ்லேஷன். பிறகு நாபாகன் அந்த செல்வங்களை எல்லாம் சேகரிக்கும்போது வட திசையிலிருந்து வந்த கருத்த மனிதனொருவன் இந்த யாகசாலையிலுள்ள எல்லா செல்வங்களும் எனக்கு சொந்தமானவை என்று அவரிடம் கூறினான். பதம் 7. மமேதம் ரிஷிபிர் தத்தம் இதி தர்ஹிஸ்ம மாணவ சியான்னௌதே பிதரி பிரஷ்னக பிருஷ்டவான் பிதரம் யதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மம எனது இத்தம் இவை அனைத்தும் ரிஷிபி சிறந்த முனிவர்களால் தத்தம் கொடுக்கப்பட்டன. இத்தி இவ்வாறு தர்ஹி எனவே ஸ்ம உண்மையாகவே மாணவ நாபாகன் சியாத் நடக்கட்டும் நௌ நம்முடைய தே உமது பிதரி தந்தையிடம் பிரஷ்ன விசாரணை பிருஷ்டுவான் அவரும் விசாரித்தார் பிதரம் அவரது தந்தையிடம் யதா கேட்டுக்கொண்டபடி. டிரான்ஸ்லேஷன். நாபாகன் கூறினார், மாமுனிவர்கள் இந்த செல்வங்கள் என்னிடம் மாமுனிவர்கள் எல்லாம் இந்த செல்வங்களை என்னிடம் ஒப்படைத்ததால் இவை எனக்கு சொந்தமானவையாகும். இப்படி நாபாகன் சொன்னதும் கருப்பு மனிதனும் உமது தந்தையிடம் சென்று இந்த பிரச்சனையை நாம் தீர்த்து கொள்வோம் என்று கூறினான். இதை பற்றி நாபாகனும் தன் தந்தையிடம் வினவினார். பதம் 8. யஜ்ஞவாசஸ்து கதம் சர்வம் உச்சிஷ்டம் ரிஷய க்வச்சித் சக்ருர்ஹி பாகம் ருத்ராய ச தேவ சர்வம் அர்ஹதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யஜ்ஞ வாஸ்து கதம் யாகசாலைக்கு சொந்தமான பொருட்கள் சர்வம் அவனைத்தும் உச்சிஷ்டம் எஞ்சியிருப்பவை ரிஷய மாமுனிவர்கள் குவச்சித் சில சமயங்களில் தட்ச யாகத்தில் சக்ரு செய்தனர் ஹி உண்மையில் பாகம் ருத்ராய சிவபெருமானுக்கு ச அந்த தேவர் சர்வம் அனைத்திற்கும் அர்ஹதி உரியவர். டிரான்ஸ்லேஷன். நாபாகனின் தந்தை கூறினார், தட்ச யாகசாலையில் மாமுனிவர்களால் அர்ப்பணம் செய்யப்பட்டவை அனைத்தும் சிவபெருமானின் அவிர்பாகமாக அவருக்கு அளிக்கப்பட்டவையாகும். எனவே யாகசாலையில் உள்ளவை அனைத்துமே சிவபெருமானுக்கு சொந்தமானவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 4 துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் 6, 7, 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.